நொச்சி இலை ஆவி பிடிக்கும் வைத்தியம். நொச்சி இலையில ஆவி பிடிக்கிறது. வாரம் ஒரு முறை ஆவி பிடிக்க வேண்டும். ஒரு கைப்பிடி அல்லது 2 கைப்பிடி நொச்சி இலை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தண்ணீரில் போட வேண்டும். இதை கொதிக்க வைக்க வேண்டும். அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, அதுக்குள்ள சுடு செங்கல், செங்கல்ல சூடு பண்ணி அந்த செங்கல தூக்கி உள்ள போட்டுட்டு, போர்வ போத்தி உள்ளுக்குள்ள 10 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை இருக்க வேண்டும். ஆவி பிடிக்க வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் அப்ப ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி, உடம்புல அந்த ஆவி படுற மாரி போர்வைக்குள்ள இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன். நொச்சி இலை ஆவி பிடிக்கும் வைத்தியம். வாரம் ஒரு முறை. 1 கைப்பிடி அல்லது 2 கைப்பிடி நொச்சி இலை எடுத்துக்கொண்டு, தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து, அந்த பாத்திரத்தில செங்கல்ல சூடு பண்ணி அத தூக்கி உள்ள போட்டு, கடினமான கெட்டியான ஒரு போர்வைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கணும். ஆடைகள் குறைவாக. உடம்பு முழுவதும் அந்த ஆவி படும் பொழுது, உடம்பு தூய்மை அடைகிறது, கழிவுகள் நீக்கப்படுகிறது, கல்லீரல் குணமாகிறது, எனவே கண்கள் குணமாகிறது. இதை குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் செய்யலாம். அதிகபட்சம் 30 நிமிஷம் செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது 30 நிமிஷமும் நீங்க கண்ணை திறந்து வைத்திருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு 30 நிமிஷம் உள்ள உட்கார்ந்திருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா கொஞ்சமா கண்ண திறந்து மூடிக்கணும். அவ்வளோதான். எவ்ரி 1 மினிட் ஒரு 5 செகண்ட் கண்ண திறக்கலாம். உள்ள உட்கார்ந்திருக்கீங்க, கண்ண மூடி உட்கார்ந்திருக்கணும். கண்ண மெதுவா திறக்கணும். ஆவி கண்ணுக்குள்ள போகணும். கண்ண மூடிறணும். புரிஞ்சுக்கங்க. 10 நிமிஷம் உட்கார்றீங்கன்னா, நடுவுல ஒரு 10 முறை லேசா திறந்து மூடலாமே தவிர, 10 நிமிஷம் கண்ண திறந்து வைத்திருக்க வேண்டாம். இப்படி நொச்சி இலையில் ஆவி பிடிப்பதின் மூலியமாக கண்களை குணப்படுத்தி கண்ணாடியை கழட்ட முடியும்.